வணக்கம் நண்பர்களே, என்னதான் இருந்தாலும் நியாயமா நிகழ்ச்சியுடைய இரண்டாவது பாகத்துல கவின் கொலை சம்பந்தமான கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ற இந்த வீடியோட இரண்டாவது பாகத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறோம்னா வேற ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலைய இப்ப நீங்க கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமா ரெண்டு விதமா போடுறீங்களே, என்ன வில்லத்தனா இது சமுதாயத்துக்கு போட்ட மோசமான வீடியோவா? எது தவறான வழியில போகாதீங்கன்னு கோபி சுதாகருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நிறைய சீன்கள் வருது. நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும். அவன் யார லவ் பண்ணா எனக்கு என்ன? நீ என்னமோ இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி போட்டு ஏன்டா ஏத்தி விட்டுருக்க? என்னடா ஏதோ ஜாதி பேர்லாம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ்ல ஓ மூஞ்சியை போட்டு வச்சிருக்காங்க. பழக்கம்ல எல்லாரும். பழக்கமா? பழக்கம் யார் இவங்களா? ஆமா பழக்கமா இருக்கு. வீணா ரொம்ப மோசமான வீடா. ஒவ்வொருத்தரும் கொலை கேஸ் இருக்கிறாங்க இவங்க மேல. கேப்பறா டேய் உன் போட்டோலாம் போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கும்டா. நாளைக்கு கேஸ்னா இதுல உள்ள எல்லாத்தையும் பிடிப்பாங்கடா. என்னையா பழக்கத்துக்கா அந்த அளவுக்கு இறங்கிட்டியா? இறங்கி வேணானே. அப்படி என்னடா பழக்கம்? கஞ்சா பழக்கம். கஞ்சாவா? சொல்றத கேளு, லிஸ்ட்ல வந்துருவ. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படத்தை பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கீங்க. செகண்ட் ஹாஃப்னு ஒன்னு இருக்கு. இப்படி போகணும் இல்லனா இப்படி போகணும். பாத்துக்கடி. அதாவது ஒரே சமுதாயத்தை சேர்ந்த கோபி அதே சமுதாயத்தை சேர்ந்த சுதாகருக்கு இந்த மாதிரி பண்ணாத தப்புன்னு அட்வைஸ் பண்றாரு. அப்ப இந்த வீடியோ மோசமானதுன்னு இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்றீங்க ப்ரொடியூசர் சார்? அதாவது ஒரு நாடகத்திலேயோ ஒரு சினிமாலயோ ஒரு ஸ்கிரிப்ட்லயோ ஒரு வீடியோலயோ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஜாதி பெயரோட வந்து நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆண்ட பரம்பரைன்னு தங்களுடைய ஜாதி பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளை அடிச்சா நம்மளும் திருப்பி அடிக்கணும், அவங்கள வெட்டணும் கொல்லணும்னு மாரி செல்வராஜ் மாதிரி முத்தைய மாதிரி மக்களை தூண்டி வர்ற மாதிரி பேசுனாதான் அது ஜாதிய சினிமாவா நாடகமா ஸ்கிரிப்டா வீடியோவா நினைக்கணும். அதை விட்டுட்டு அந்த முக்கியமான கதாபாத்திரம் இந்த மாதிரி நீ வன்முறை பண்ணக்கூடாது, போய் படி, நல்லா சம்பாதி, வெளியூர்ல போய் செட்டில் ஆகணும், தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்துக்கு அட்வைஸ் பண்றது, நல்ல வழியில கொண்டு போறது எப்படி ஒரு மோசமான வீடியோவும் கேட்கிறேன் நான். அந்த பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா ப்ரொடியூசர் சார்? நீங்க தேவரமன் படம் பார்க்கலையா நீங்க? அதே மாதிரி இந்த வீடியோல வர கதாபாத்திரங்கள் எங்க ஜாதி அடையாளத்தோட வர்றாங்கிறீங்க, கையில ஆயுதம் வச்சிருக்காங்க, அதனால நாங்க வன்முறை சீடாவன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா சிவன் விஷ்ணு துர்கான்னு எல்லா இந்து தெய்வங்கள் கையில ஆயுதங்கள் இருக்கு. அவங்க ஆயுதங்களோட தான் நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தெய்வங்களை வன்முறை தூண்டுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுங்க சார். உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தேவர் மகன் படத்துல என்னதான் சிவாஜி தன்னுடைய ஜாதிய பெருமைகளை எடுத்து பேசினாலும் கமல் இந்த மாதிரி அருவாளை தூக்கிட்டு நடக்கிறது தப்புன்னு மக்களை படிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாரு. அதே மாதிரி வேதம் புதிது படத்துல உங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பாரதி ராஜாவே யாருமே தன்னுடைய பெயர்ல கூட ஜாதியை சேர்க்க கூடாதுன்னு ஒரு சின்ன பிராமண பையன் மூலமா அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இந்த கோபி சுதாகர் வீடியோ தேவர் மகன் படம் மாதிரி தன்னுடைய சமுதாய மக்கள் செய்யற தப்புகளை அந்த சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான கதாபாத்திரமே அட்வைஸ் பண்ணி திருத்துற மாதிரி ஒரு படைப்பு வருது. எப்படி அந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்துறது மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த யூடியூப் வீடியோல வர்ற மத்த தப்பு பண்ற கதாபாத்திரங்களை பார்த்து உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களா ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இதே வீடியோல உங்களுடைய தவறை திருத்துற உங்க ஜாதி கதாபாத்திரமான நாயகன் வர்றாரு, அவரை பார்த்து நீங்க பெருமை பண்ணணுமே. எங்க ஜாதியில இப்படி ஒரு தெளிவான ஆள் இருக்காண்டா, அறிவாளி இருக்காண்டா, நீங்க பெருமை பண்ணலாமே. அதை விட்டுட்டு இது ஜாதிய வீடியோ, ஜாதிய வன்முறை தூண்டுற வீடியோ ஏன் இப்படி கத்தி கூப்பாடு போறீங்க ப்ரொடியூசர் சார்? பல கண்ட்ரி கூடிய கம்யூனிட்டி கூடிய மாத்துறதுக்கு பதிலா இருக்கிற பசங்களுக்கு உருப்படியா தம்பி 10th நல்லா மார்க் எடுக்கிறேன், வாடா நான் டியூஷன் எடுக்கிறேன், ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவனா ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விடலாம், ஒரு மிலிட்டரிக்கு சேர்த்து விடலாம். எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே உருப்படா போனோம்னா ஐடிஐல சேர்த்து விட்டாச்சு ஃபிட்டர் வேலைக்காச்சும் அனுப்பி விடலாமே. இல்ல அது ரைட்டா, எங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. பேசி வேஸ்ட். இவன் பழைய தலைமுறை நல்லா தெரிஞ்சுக்க. அவனை பார்க்க 20-25 வயசு மாதிரி தான் தெரியுது. அவனே பொழப்புக்கு ஆள் என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? வா வா, நீ தான் தர்த்தினிமா போயிட்டா, அவங்களே சுட்டு தொலையா. நான் போயிட்டு துணைக்கு ஆள் வேணுமா? தனியா தெரியுறதாப்ப உள்ளூர்ல இருந்து நாசமா போயிடுவாங்க, வெளியூர் போனா உருப்பிடுவாங்க. அது நடக்க கூடாது. ஐயா செகண்ட் பிளாக் செந்தில வெளில வந்துட்டாங்க. செகண்ட் பிளாக் செந்தில செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆனாரு தெரியுமா? நல்லா கெத்தா வந்தாரு, இப்படி உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கு இருக்காத. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன்னு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா இந்த வீடியோ கான்செப்ட்ல வந்த தேவர் மகன் படம் வேதம் புதிது படத்தோட டைரக்டர் நாயகன் நீங்க ஏன் எதிர்த்து அன்னைக்கு கேஸ் போடல? ஏன் இவங்களை எதிர்த்து கேட்க உங்களுக்கு தைரியம் வரல? அவளையே உங்க சமுதாயத்தை ஆளான டைரக்டர் முத்தையா டைரக்ட் பண்ண உங்க ஜாதி அடையாளங்களை வெளிச்சம் போட்டு காட்டின படங்களை எதிர்த்து ஏன் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கல? அப்ப எங்க போனீங்க ப்ரொடியூசர் சார்?
சினிமாக்காரன உங்களுக்கு பிளப்பு நடத்துறதுக்காக சினிமாக்காரங்க இதே தப்பு பண்ணா தப்பு இல்லை, ஆனா யூடியூப் சேனல்காரங்க போட்டா மட்டும் தப்பு. அப்ப உங்களுக்கு சினிமாக்காரங்களை பகைச்சுக்கிட விருப்பம் இல்லை. அப்ப உங்களுக்கு உங்க ஜாதியை விட உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற சினிமா தொழில் தான் பெருசா போச்சு இல்லையா ப்ரொடியூசர் சார்? இப்படிதான் ஒரு வீடியோ போட்டவன் அப்படிங்கிறதுக்காக சினிமாக்காரங்களை விட்டுட்டு ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் எவன் கிடைச்சாலும் அவனை சந்திக்க பார்ப்பீங்களா? என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா ப்ரொடியூசர் சார்? மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிற மட்டும் எப்படி தனியா குடிக்க முடியும்? இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கும். நீ என்ன பண்ணிருக்கணும், மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. சரி இத என்னன்னு சொல்லுவீங்க? சாதிய ஆணவ படுகொலை. சாதிய ஆணவ படுகொலைன்றது நீங்க பேர் வச்சது. அவன் பெத்தவன் ஆத்திரத்துல வெட்டியிருக்கான், அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறான். எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சான்னு தான் சொல்லுவோம். ஆணவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஆணவத்துல அறிவிழக்க மாட்டாங்க, ஆத்திரத்துல அறிவிழுப்பாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. ஐயோ என்ன இது, ஆணவம் வேற ஆத்திரம் வேற சொல்லிட்டு இருக்கீரு. ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியாதா? ஆணவம் இருக்கிறதுனாலதான் ஆத்திரமே வரும். இப்ப உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ண ஒரு வேற ஜாதி பையன் நீங்க சொன்ன மாதிரி நாடக காதலுங்கிற பேர்ல மயங்கி கல்யாணம் வரை கொண்டு வந்துட்டான். நீர் என்ன பண்ணுவீரு? எங்க ஜாதி என்ன, எங்க அந்தஸ்து என்ன, எங்க பரம்பரை என்ன, நாங்க ஆண்ட பரம்பரை, எங்க ஜாதி பொண்ணை இவன் எப்படி வந்து தூக்கிட்டு போலாம்னு அந்த ஆணவ திமிர்ல ஒரு ஆத்திரம் வரும்ல, அப்ப கொலை பண்ண தானே செய்வீங்க. அது தப்பு இல்லையா? ஆணவ கொலைங்கிறது ஒரு இடத்துக்கு வரவழைச்சு கண்ணில் மிளகாப்பொடி தூவி பிளான் பண்ணி கொள்றது. அதே மாதிரி பேச்சு தகராறுல நம்ம ஜாதி அப்படி பேசிட்டானே, நம்ம குடும்பத்தை அப்படி பேசிட்டானே ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கொள்றதும் ஆணவ படுகொலை தான். இந்த பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுத்தா என் ஜாதிக்காரங்க ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க, என் குடும்ப மரியாதை என்ன ஆகும்னு ஆணவத்தினால ஆத்திரப்பட்டு கொலை பண்றதும் ஆணவ படுகொலை தான். எல்லாமே அதே டெய்லர் அதே வாடகை. இதுக்கு கூட அர்த்தம் தெரியாம ஒரு சினிமா ப்ரொடியூசரா இருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமா ப்ரொடியூசர் சார்? கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் நீங்க பாக்கலையா? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த படம் அன்னைக்கே பார்த்துட்டு நீங்க பாரதி ராஜாட்ட என்ன கேட்டிருக்கணும், என்ன பாரதி ராஜா சார் எப்படி ஹீரோ கதாபாத்திரத்துக்கு மாயாண்டி தேவர் நம்மளுடைய ஜாதி அடைமொழியும் சேர்த்துக்கிட்டு அவர் படத்துல சொந்த தங்கச்சியுடைய புருஷனுடைய ஆட்கள் அருவாளை தூக்கிக்கிட்டே அலைஞ்சி வெட்டுற மாதிரி காட்டி நம்ம ஜாதிக்காரங்க ரொம்ப குடும்பக்காரங்க, ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப ஆத்திரக்காரங்க, படிக்காதவங்க, இப்படித்தான் எல்லாரையும் காட்டு முறாண்டி மாதிரி அருவாளால் விட்டுக்கிட்டு அலைவாங்கன்னு காமிச்சிருக்கீங்களே. ஏன் சார் சினிமாவில் இருக்கிற நீங்க அன்னைக்கு 1993 வருஷமே பாரதி ராஜாவை ஏன் கேள்வி கேட்கல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு இது யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணா? பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, பல தடவை சொல்லியாச்சு. சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். அதானே ரவுடி பையன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப சமுதாயத்துக்கு யாருமே கருத்து சொல்லக்கூடாதா? அது யூடியூப்ங்கிற சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதா? நீங்க இப்படி பேசுறது ஒருத்தருடைய கருத்து சுதந்திரத்தை, ஒருத்தருடைய பேச்சு உரிமையை ஜாதி வெறியோட வன்மத்தோட வன்முறையோட தடுத்து நிறுத்துற செயல். நீங்க அநாகரிகமா ரோட்ல ஒருத்தர் கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம கொடூரமா நாய் மாதிரி வெட்டி கொண்டீங்கன்னா அதை பத்தி வீடியோ போடத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. உங்க ஆட்டல் அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு மொபைல், சிசிடிவி கேமரா, சேட்டலைட் சேனல், சோசியல் மீடியாக்கள் இந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு காலம் அப்படி இல்ல சார். கேமரா மட்டும் இல்ல, உலகமே மக்கள் கையில இருக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அடுத்த செகண்டே அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தி நாரடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், இந்த கவினை கொண்ட போலீஸ்காரங்க விட்டு பொண்ணு முதல்ல என்ன சொன்னா, எனக்கு கவினை தெரியவே தெரியாது அப்படின்னா, அப்புறம் அவன் தான் எனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்தான்னு மாத்தி பேசினான். சோசியல் மீடியால சும்மா விட்டுருவாங்களா? இந்த பொண்ணு கவின் கூட சுத்துறது, பர்த்டே கொண்டாடுறது, எல்லா போட்டாவும் சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா காதலிச்சது உண்மைதான் சரண்டர் ஆயிட்டாங்க. இதுதான் சோசியல் மீடியாவோட பவர்ங்கிறது. சோசியல் மீடியா கூட மோதுறதும் தீயில குதிக்கிறதும் ஒண்ணுதான். ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நானே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாக்கள் மேல என்ன ஒரு வருத்தம்னா, சில யூடியூப் சேனல் மேல என்ன வருத்தம்னா, எப்படி முந்தியுள்ள மீடியாக்கள் எப்படி இந்த சாம் ஆண்டர்சன், பவர் ஸ்டார், ராக் ஸ்டார், 5 ஸ்டார், ப்ளூ ஸ்டார் 2011-15 காலகட்டங்களில் நிறைய கோமாளிகளை ப்ரமோட் பண்ணி வளர்த்து விட்டாங்களோ, அதே மாதிரி இப்ப இந்த தர்பூர் ஸ்டார், ஹரி நாடா, அப்புறம் உங்களை மாதிரி கோமாளிகளையும் பேட்டி எடுக்கிறேங்கிற பேர்ல உங்களை எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கிறதா ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு எனக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் மேல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏஎம் சௌத்ரி தேவர்னு சொன்னாதான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகும். கரெக்ட். எங்க போய் படிச்சு பட்டம் வாங்கிடலாம். ஆனா தேவர்ன்றது பிறந்தா மட்டும் தான் தேவர். பட்டம்ன்றது ஈஸி, யார் வேணா பட்டம் படிச்சு வாங்கிடலாம். புறப்பால் இந்த சாதியில பிறந்தவங்க மட்டும் தான் தேவர். அந்த சாதியில பிறந்தேன்றதால சௌத்ரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான். கண்டிப்பா தேவர்ன்றது எங்க பிறப்பு, எங்க அடையாளம், எங்க சாதி பட்டம். அதை நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்கள் பேரோட சேர்த்துக்கிறது எங்களுக்கு பெருமை தான். அதனால நான் என்னைக்குமே நாங்கள் வருத்தப்பட்டதில்லை. என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஐயா நீங்க சொல்ற விளக்கெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா சொத்து, நல்ல பேரு இதெல்லாம் நீங்களா சம்பாதிக்கணும். உங்க வம்ச வழியா, உங்க பரம்பரை வழியா வர அடைமொழி, ஜாதி மொழி பேர்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப அசிங்கம். உங்க பையன் நல்லா படிச்சு IAS ஆகி ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரான பிறகு சிதம்பரம் கலெக்டர்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? இல்ல சிதம்பரம் தேவர்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய குணங்கள் தான் நமக்கு பேர் வாங்கி கொடுக்கும். நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம ஜாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டா அது எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்? அப்படிதான் முத்துராமலிங்க தேவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த காமராஜர் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச தலைவரா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் யாராவது காமராஜர் நாடார்னு சொல்றாங்களா? அவரை ஒரு தமிழ்நாட்டு தலைவராகவே மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் முத்துராமலிங்க தேவரும், அவருக்கு ஒரு சிறந்த தலைவர் தான். வன்முறைகள் வேண்டாம் சொன்னவர் தான். காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரெண்டும் கலந்த கலவையான முத்துராமலிங்கருக்கு பின்னால தேவர்னு ஒரு அடைமொழியை சேர்த்து அவர் ஒரு ஜாதிய தலைவர் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு புதைகுழிக்குள்ள அடக்கிட்டீங்களே, இது என்ன நியாயம் ப்ரொடியூசர் சார்? என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார்? நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே. கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூபை கேவலப்படுத்துறதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள். அண்ணனுக்கு ஒரே ஒரு உத்தப்பம் 50 ரூபாய் பில்ல போடு. சமுதாய ரீதியா கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? என்னடா தப்பளையர கையெட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மேரி 300 ரூபாய் பில்ல போடு. நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களாம் ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்துதான் பஞ்சிடல பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கிரீனுக்கு முன்னால அவங்க எல்லாம் தொடை நடிகைகள் தான். ஆனா சார்லி சாப்ளின், கலைவாணர், விவேக் மாதிரியார்கள் தான் சமுதாய சீர்கேடுகளை எதிர்த்து கேள்வி வைப்பாங்க, பகடி செய்வாங்க, காமெடி பண்ணுவாங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வெக்கமே இல்லாம எச்சக்களையும் சொல்றீங்களே. டாக்டர் முத்தையா மாதிரி உங்க ஜாதியை சேர்ந்த ஆட்களே உங்க ஆட்களை பத்தி, உங்க ஜாதியை பத்தி நீங்க வன்முறை பண்ற மாதிரி படம் எடுக்கிறாங்களே, அந்த கேள்வியை சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற உங்களுக்கு திராணி இருக்கா? இப்ப யார்ட்ட காசு வாங்கிட்டு இங்க வந்து கூவிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் சார்? உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கொண்டு உங்க பொண்ணுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா சார்? அதுவும் கவின் ஒரு பொறுக்கி, குடிகாரன், கஞ்சா குடிக்கினா கூட அவனை மருமகனா ஏத்துக்கிட மாட்டோம்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அவ்வளவு நல்லா சம்பாதிக்கிற பையன், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள பையன், உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்கள சுத்தி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பையனை கொஞ்சம் கூட ஈவர்க்கமே இல்லாம, ஆண்மையே இல்லாம மிளகா பொடி வீசி கூட்டிட்டு அந்த பையனுடைய மரணத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாம, அந்த ஒரே ஒரு மகனை இழந்த அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாம கொலை பண்ணுனவனுக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்களே ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதே மாதிரி நீங்க போய் ஹரிநாடார் வீட்டுல போய் சம்மதம் பேச முடியுமா? அவர் உங்களுக்கு மேல ஜாதி வெறி பிடிச்ச ஆளு. அவர் உங்க வீட்டு பையனை இப்படி ஒரு சம்பவம் இப்படிதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி வீடியோல பேச சொல்லி கொடுத்த அந்த எச்சக்கலை யாரு? அதை சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பத்தி பேசுறீங்க. குரு பூஜையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி என்ன? பல வழக்குல, அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க. இப்படி மாதிரி ஒரு திறமையானவர்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போறதுனா இந்த மாதிரி சாதியும் சமயத்தையும் தொடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சாதியை தொட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்படி ஒரு மிரட்டலோட முடிச்சுங்க. அதை நீங்க மிரட்டலா எடுத்துக்கிட்டாலும் சரி, தொடர்ந்து செஞ்சா இன்னும் மிரட்டல் அதிகமாகும். யாரா இவன் டேமேஜா இருக்கான் சார்? டைம் என்ன சார்? பேட் டைம். வீடியோல சுதாகர் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக கார்ல போற மாதிரி சீன் எடுக்க கூடாதான்.
ஐயோ அபியூஸ் பண்றாங்க. என்னடா இது என்னடா இது வேட்டி கட்ட மாதிரியே இல்ல. என்ன நைட்டிய தலையில கட்டிட்டு வந்திருக்கான். யாருடா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குரு பூஜைக்கு போயிட்டு அது எந்த பூஜையை பண்ணிட்டு போங்கடா. நீங்க வண்டி அபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அபியூஸ் பண்ணல. ஆமா அப்படிதான் தெரியுது. இப்படி போறீங்களே. அலப்பறை காட்ட வேணாமா? 200 வண்டி இருக்கு பின்னாடி. மனுஷனா நீங்க கணக்கு வர வச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் 50% டிண்ட் ஒட்டினாலே ஃபைன் போட சொல்லி இருக்கு. ஆமா. நீங்க என்னடா இதெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? எனக்கு நீங்க லீவா? எங்க ஆளுங்க எது பண்ணாலும் என்ன யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா நீங்க தேவர் ஜெயந்தி இன்னைக்கு என்ன பண்றீங்க? தேவர் பிறந்த நாள், தேவர் சிலைக்கு மாலை போடுறதுன்னு தேவர் ஜெயந்தி கொண்டாடுவீங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இப்படிதான் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ராமநாதபுரம் பசும்பொண்ணுக்கு வந்து என்னுடைய சிலைக்கு ஊருக்கு வரா வேன்ல வந்து கார்ல வந்து மாலை போடுங்க. வர்ற வழி ஃபுல்லா ரோட்ல காட்டு மராண்டிகள் மாதிரி கத்தி கூப்பாடு விட்டுக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க போடுற சத்தத்துல ஊரே அலறணும், குழந்தைகள் அலறணும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி முத்துராமலிங்க தேவர் பேரை கேவலப்படுத்தி அவர் பிறந்த நாள்ல மக்கள் அவரை இருக்கிற மாதிரி கொண்டாடுறீங்க? மதுரையில ஒவ்வொரு அக்டோபர் 31 வரும்போதும் பொதுமக்களுக்கு போலீஸுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீங்க விறகுனூர் ரிங் ரோடு வழியா ராமநாதபுரம் போய் சேர்றதுக்குள்ள எத்தனை மதுரை மக்கள் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க சாப்பிடாம கொள்ளாம அவ்வளவு டென்ஷனோட அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுல இளவட்ட பசங்க காலேஜ் வரைக்கும் பைக்ல போய் பொண்ணுங்களை போய் டீஸ் பண்ற கலாட்டா வேறு. கேட்டா 2012 எங்க ஆட்கள் டாடா சுமால வரும்போது அனுப்பானடி பக்கத்துல பெட்ரோல் கொண்டு வீசி எரிஞ்சு 8 பேரை கொண்டுட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்களை யார் கொண்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? கத்தி எடுத்தவன் கத்தியால தான் ஜாவான், வன்முறை எடுத்தவன் வன்முறையால தான் ஜாவான். நீங்க ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 14 இமானுவேல் சேகரன் நினைவு நாள் அன்னைக்கு நீங்க அவங்க ஆட்களோட சண்டைக்கு போவீங்க. அப்புறம் தியாகி இமானுவேல் சேகரன் நாட்கள் திருப்பி 1.5 மாசம் கழிச்சு அக்டோபர் 31 உங்க ஆட்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் மதுரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது தானே? எல்லாமே நீங்க தான் வளர்த்து விட்டு கத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க மட்டும் தான் இப்போ அருவாலை ஓங்கிட்டே இருப்பீங்களோ? உங்களுக்கு கீழே உள்ளவங்க ஓங்க மாட்டாங்களோ? தனுஷோட கர்ணன் படம் நீங்க பார்க்கல? நீங்க தேவர் மகன் படம் வந்து நீங்க திருந்தல, வேதம் புதிது படம் வந்த போய் நீங்க திருந்தல, 2019 அசுரன் படம் வந்த போய் நீங்க திருந்தல. இப்ப இந்த 2 யூடியூபர்ஸ் வந்து உங்க புடலில் அடிச்சு மரமண்டைக்கு ஏற மாதிரி அட்வைஸ் பண்ணா மட்டும் பயங்கர கோவம் வருது. தீ எரியும் போது புகைச்சல் வரத்தான் செய்யும் சார். அந்த கோப நெருப்ப பழிவாங்குற உணர்ச்சிகளை அணைச்சிக்கிட்டு உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சு உங்க சமுதாயத்தை முன்னேற்ற பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி வீடியோல வந்து பேசிக்கிட்டு இருந்தா கோபி சுதாகருக்கு ஆதரவா நாங்க ஒரு ஆள் இல்ல. இப்ப எனக்கு முன்னால 100க்கும் மேற்பட்ட யூடியூபர்ஸ் கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க பாருங்க. மக்களுடைய ஆதரவு யாருக்குன்னு பாருங்க. இனிமையாவது திருந்துங்க. அருவாள் வேல் கம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிள்ளை குட்டிகளை போய் படிக்க வைங்க, வெளியூர்களுக்கு வேலைக்கு அனுப்பி வைங்க. உங்க பிள்ளைகளுக்கு கையில கம்ப்யூட்டர் கொடுத்து மாடர்ன் ஆக்குங்க. அதை விட்டுட்டு இன்னும் ஏன் அவங்க கையில அருவாள் வேல் கம்பெல்லாம் கொடுத்து அவங்களே உங்களை மாதிரி காட்டுவாசி காட்டு முன்னாடி ஆக்குறீங்க? உங்க சமுதாயத்து பிள்ளைகளை நீங்களே திருத்துங்க சார். அதைத்தான் இந்த வீடியோல சொல்ல வர்றாங்க. அதை விட்டுட்டு நீங்க தேவர் ஜெயந்தி கொண்டாடுற விதத்தை கிண்டல் அடிக்கிறதுக்கு சுதாகர் கோபிக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ற உங்களுக்கு தேவர் ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றேன் நான். அந்த முத்துராமலிங்க தேவருக்கு வன்முறை பிடிக்காதியா? அவர் காந்தியும் சுபாஷும் சேர்ந்த ஒரு வள்ளலார். அப்படிப்பட்ட அவரோட பேரை போய் மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுடைய எல்லா ஜாதி ஆட்களையும் சொல்ல, பட்டிக்காட்டுல இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களை தான் சொல்றேன். நகரத்துல உங்க ஜாதியை சேர்ந்த எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அவங்க எவ்வளவு டீசெண்டா, எவ்வளவு ஹை எஜுகேட்டடா, நல்லா மெனஸோட இருக்காங்க. எல்லாம் அவங்க பட்டணத்துக்கு வந்ததுனாலதான், நல்லா படிச்சதுனாலதான். கோபி அந்த வீடியோல சொன்ன மாதிரி பட்டிக்காட்டுல கிடக்கிறதுனாலதான் நீங்க கண்டவங்க கூட சேர்ந்து சீரழிஞ்சு போறீங்க. நகரத்துக்கு வாங்க. இனி நீங்க எப்படி அருவாளை தூக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த மகான் முத்துராமலிங்க தேவருடைய ஆத்மா, வேலு நாச்சியாருடைய ஆத்மா, மருது சகோதரர்களுடைய ஆத்மா, அம்பேத்கருடைய ஆத்மா உங்களை கண்டிப்பா என்னைக்குமே மன்னிக்காது. மறுபடியும் சொல்றோம், அருவாளுங்கிற உங்க ஆயுதத்தை கையில எடுத்தீங்கன்னா உங்க ஆயுதத்தை விட 1000 மடங்கு கூர்மையான, உங்க நாக்குங்கிற ஆயுதத்தை விட 100 மடங்கு கூர்மையான சோசியல் மீடியாங்கிற ஆயுதத்தை இங்க உள்ள மக்கள் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த அரசாங்கத்தோட ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த ஜாதி சங்கம், ஜாதி கட்சி, அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை பண்ணிட்டு திரியிறாங்க. அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா, அட்வைஸ் பண்ணி வீடியோ போட்டா, அவங்களை கிண்டல் பண்ணி வீடியோ போட்டா, நாங்க தான் ஜாதி வெறியை தூண்டி விட்டோன்னு நம்மளே திருப்பி ஜாதி வெறியோட திட்டுறாங்க. எங்க சேனலை முடக்கிடுவோன்னு கேஸ் போடுறாங்க. சோ இனிமே இந்த ஜாதின்னு ஒண்ணு இருந்தா தானே அந்த ஜாதி வெறியர்கள் இருப்பாங்க. சோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்க திமுக அரசு 1997 கலைஞர் கருணாநிதி சிஎம் இருந்தப்ப அருமையா ஒரு சம்பவம் பண்ணாரு. அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் பேர் பஸ்ஸுகள்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க.
எப்படி வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம்னு அவங்க தலைவருடைய பேர் வச்ச பஸ் எங்க ஊருக்கு வரலாம்னு பயங்கர சண்டை கலவரமானதுனால அப்புறம் இனிமே எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் எந்த ஜாதி கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சி தலைவரோட பேரும் கிடையாதுடான்னு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அருமையா ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இனிமே தமிழ்நாட்டுல எவனும் தன்னுடைய ஜாதி பேரை தன்னுடைய பேர் முதற்கொண்டு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜாதி சங்கங்கள் ஆரம்பிக்க கூடாது. ஜாதி கட்சிகள் மாதிரி லெட்டர்பேட் கட்சிகள், ரப்பர் ஸ்டாம்பு கட்சிகள், A4 ஷீட் கட்சிகள் ஆரம்பிக்க கூடாது. அப்படி உங்க ஜாதி ஆட்களுக்கு பதவி வேணும்னா உங்க தொகுதியில ஒரு MLA சீட் ஒதுக்கிறோம், ஆனா நீ எங்க கட்சிக்காரனா தான் இருக்கணும், எங்க கட்சி சின்னத்துல தான் நீ போட்டியிடணும்னு சொல்லி நீங்க MLA சீட் கொடுக்கலாம். இனிமே தமிழ்நாட்டுல எந்த அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடைய கேஸ்ட்ங்கிற ஒரு காலமே இருக்காது. இனிமே தமிழ்நாட்டுல எந்த பெயருக்கும் பின்னாலும் பெயர் அளவுக்கு கூட ஜாதி பேர் இருக்கக்கூடாது. ஒரே ஜாதி ஒரே மாநிலம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா ஜாதிகள், ஜாதி கலவரங்கள், ஜாதி சண்டைகள், ஜாதி வெறிகள் ஒழியும். அப்படி எங்க ஜாதி பிள்ளைகள் அந்த ஜாதி பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அனுப்ப மாட்டோம்னு சொல்ற பேரண்ட்ஸுக்கு வீட்லயே பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ்லயே படிக்கட்டும், ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போய் ஒன்றும் சண்டை போட வேணாம். இப்படி ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், எழுத்துக்களால சட்டங்களால மட்டும் ஜாதி நீக்கிட விட்டுருவோமா? ஜாதிங்கிற ரத்தம் எங்க மனசுல, எங்க உயிர்ல, எங்க உடம்புல ஓடிட்டு இருக்கு. இது எப்படி நீங்க அழிக்க முடியும்? நீங்க புத்திசாலித்தனமா கேட்கலாம். ஆனா உங்க பிள்ளைங்க உங்களோட புத்திசாலிங்க. வேற பட்டணத்துக்கோ வேற நாட்டுக்கோ போய் வேற ஜாதி பையனையோ வேற ஜாதி பொண்ணையோ லவ் பண்ணி அங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட மாலையும் கழுத்தோட கையில குழந்தையோட நின்னா நீங்க காதல் படத்துல வர மாதிரி பிரிச்சிடுவீங்கன்னு பயந்து உங்க பிள்ளைங்க அலைபாயுதே ஸ்டைல் அங்கேயே ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆன விஷயத்தையே உங்ககிட்ட மறைச்சு கல்யாணம் இப்ப வேணாமான்னு மழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் உங்க ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போன ஒருத்தர் உங்க பிள்ளைகளை அவங்க பிள்ளைகளோட பார்த்து அதிர்ச்சியாகி உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஊர் ஃபுல்லா சொல்லி உங்க மான மரியாதை போகும். இது தேவையா? அதனால உங்க அருவாள் வேல் கம்பையை விட கூர்மையான ஆயுதமான, உங்கள் நாக்கை விட கூர்மையான ஆயுதமான சோசியல் மீடியாவை பகச்சிக்கிறத விட்டுட்டு உங்க குடும்ப பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்க பாருங்க. நல்லா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்புங்க. நல்லா வசதியா வாழ விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் சொல்றது எத்தனை பேர் சரின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி என்ன இருந்தாலும் ஒரு நியாயமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லம். ஜெய் ஹிந்த்.